இப்போ நம்ம பார்க்க போகிறது எக்ஸ்பெரிமெண்ட் நம்பர் 4. Find smallest of n numbers and simulate. 4 and 5 ரெண்டுமே 4 வந்து smallest number, 5 வந்து largest number. ரெண்டுக்குமே என்ன வித்தியாசம்னு பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன் தான் வித்தியாசம் ப்ரோக்ராமில், மற்றபடி எந்த வித்தியாசமும் இல்லை. ஸோ ப்ரோக்ராம் எப்படி ஒர்க் பண்ணி சிமுலேட் பண்ணுறதுங்க பார்க்கலாம். சேம் நம்ம அந்த சிமுலேஷன் எக்ஸிஸ்டிங் சிமுலேஷன் ப்ரொசீஜர் என்ன ஃபாலோ பண்ணுறோமோ அதே தான். ஸோ கோ டு ப்ராஜெக்ட், கிளிக் நியூ மைக்ரோவேஷன் ப்ராஜெக்ட். ஸோ ஆஸ் யூஷுவல் நம்ம ஒவ்வொரு ப்ராஜெக்ட்டுக்கு ஒரு ஃபோல்டர் க்ரியேட் பண்ணிகிட்ருக்கோம், அதேமாரி க்ரியேட் பண்ணிக்கிறேன். ஸோ டெஸ்க்டாப் டிசைட் பண்ணிட்டேன், அங்கே ஒரு ஃபோல்டர் க்ரியேட் பண்ணிக்கிறேன். ஃபோல்டருக்கு நேம் exp4. ஸோ எக்ஸ்பெரிமெண்ட் நம்பர் 4க்கு ரிலவெண்டாக exp4 அப்படிங்கிற நேம் கொடுத்துட்டேன். நீங்கள் என்ன உங்களுக்கு விருப்பமோ அதை நீங்கள் கொடுத்துக்கலாம். ஸோ இப்படி தான் கொடுக்கணுங்கிற கண்டிஷன்ஸ்லாம் எதுவும் கிடையாது. ஸோ எக்ஸ்பெரிமெண்ட் நம்பர் 4, ஸோ ப்ராஜெக்ட் நேம் எக்ஸ்பெரிமெண்ட் நம்பர் 4. இங்கே எதுவும் எக்ஸ்டென்ஷன் எதுவுமே நம்மளுக்கு தேவையில்லை. ஸோ என்ன கண்ட்ரோலர், ஸோ NXP LPC 2148. ஸோ எப்போதுமே சிமுலேஷனுக்கு நம்ம இந்த ஸ்க்ரீன்ஷாட் ஃபைல் வந்து ஆட் பண்ண மாட்டோம், நோ தான். ஸோ ஸ்டெப் 1 வந்து ஓவர், ப்ராஜெக்ட் க்ரியேட் பண்ணிட்டோம். ரெண்டாவது ஸ்டெப் 2, இதான் சோர்ஸ் ஃபைல் க்ரியேட் பண்ணுறது, அதாவது எக்ஸ்பெரிமெண்ட் அவுட்புட்டு எக்ஸ்பெரிமெண்ட் சோர்ஸ் ஃபைல் இதுதான். ஸோ இதை டிபெண்ட் பண்ணி தான் எக்ஸ்பெரிமெண்ட் அவுட்புட் இருக்கும். கோ டு ஃபைல், கிளிக் நியூ. ஸோ இங்கே நம்மளோட சிண்டெக்ஸை நம்ம ரைட் பண்ண வேண்டியதான். ஸோ நான் வந்து exp4 அப்படின்னு நான் சேவ் பண்ண போகிறேன். இந்த ஃபைலை 4.asm ஸ்டோர் பண்ண போகிறேன். ஸோ அதனால் ஏரியா ஸ்பேஸ் exp4. அப்புறம் இதில் வந்து நான் வந்து கோடிங்கும் யூஸ் பண்ணியிருக்கேன், டேட்டாவும் யூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ அதனால் நான் வந்து கோட், ரெண்டாவது இந்த டேட்டா வந்து ரீட் ஒன்லி மெமரியில் நான் அதை அசைன் பண்ணுறேன், வேறு ஒன்றும். ஸோ இது ரெண்டுமே, இந்த ஃபஸ்ட் 2 லைனுமே அசம்பிளி டெரிவேட்டிவ்ஸ். இது ரெண்டுலாம் வந்து நம்மளுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுற, இது நம்மளுக்கு புரிய ரெஃபரன்ஸ்க்காக அசைன் மாதிரி ஒரு 5 நம்பர்ஸ் இருக்கிற மாரி ஒரு 5 நம்பர்ஸில் நம்ம ஷார்ட் அவுட் பண்ணுற மாதிரி நம்ம ப்ரோக்ராம் எழுதியிருக்கோம். லென்த் ஆஃப் அரே வந்து 5, டேட்டா வந்து 5. ஸோ இது அது ரெஃபரன்ஸ்க்காக, அந்த டிசேபிள்னாலே தெரியும் அது ரெஃபரன்ஸ் தான். ஸோ எல்டிஆர் ஃபஸ்ட்டு வந்து என்ன பண்ணுறோன்னா அரேயோட வேல்யூ வந்து நம்ம R0ல் ஸ்டோர் பண்ணிக்கிறோம். ஸோ இது எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அரேங்கிறது பின்னாடி வந்து டேட்டா டைப் ஆட்டு கொடுத்துருக்காங்க. ஸோ அரே எத்தனை இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2, 4, 5 டேட்டாஸ் இருக்குது. ஸோ அந்த அரேயோட பேஸ் அட்ரஸ் வந்து R0ல் லோட் பண்ணிக்கிறோம். ஸோ அதுக்கப்புறம் R0, இது வந்து இன்டைரக்ட் மோடுன்னு சொல்லுவாங்க இந்த ஸ்கொயர் ப்ராக்கெட் வந்தாலே. ஸோ இது வந்து R0 இருக்கக்கூடிய அந்த அட்ரஸில் இருக்கக்கூடிய டேட்டா வந்து R1க்கு மூவ் பண்ணுறோம். ஸோ அதுக்கப்புறம் R2வில் வந்து என்னென்னா கவுண்ட், நம்பர் ஆஃப் எத்தனை நம்பர்ஸ் வந்து நம்ம எத்தனை கிவன் நம்பர்ஸ் வந்து ஷார்ட் அவுட் பண்ண போகிறோம். ஸோ 5 இன்புட்டு, ஸோ அதனால் 5. அப்புறம் இது என்ன பண்ணுறோம் அப்படின்னா, ஒரு டைம் நம்ம வந்து டேட்டா வாங்கிட்டோம், R0ல் இருக்கக்கூடிய அந்த பேஸ் அட்ரஸ் அரேயில் இருந்து R1க்கு ஒரு டேட்டா வாங்கிட்டோம். அதனால் அந்த கவுண்டை நம்ம லெஸ் பண்ணணும். அதனால் R2 வந்து ஒரு R2 - 1 தென் ஸ்டோர் டு R2. இது வந்து நம்ம சிம்பிளாக சொல்ல போனால் டிக்ரிமெண்ட் பண்ணுற மாதிரி. ஸோ இங்கே டிக்ரிமெண்ட் பண்ணாமல் என்ன பண்ணுறோன்னா சப்ராக்ட் பண்ணுறோம், அவ்வளோதான். ஸோ கவுண்டை வந்து 4ன்னு மாற்றணும், ஏன்னா ஒரு டேட்டா வாங்கிட்டோம் இல்லையா, அதனால் R2, R2 -1 அப்படின்னா என்னென்னா 1ஆல் சப்ராக்ட் ஆகும் R2, அவ்வளோதான். ஸோ நெக்ஸ்ட் என்ன பண்ணுறோம் அப்படின்னா, இந்த பேஸ் அட்ரஸ் இது வந்து நம்மளுக்கு 32 பிட் அப்படிங்கிறனால நம்மளுக்கு வந்து 8 பிட் சேர்ந்தது தான் ஒரு 32 பிட் இல்லையா. ஸோ அதனால் அடுத்த டேட்டா நம்மளுக்கு வந்து அடுத்த 4 அட்ரஸ் தாண்டி தான் கிடைக்கும். ஸோ அதனால் நம்ம வந்து என்ன பண்ணுறோம்,
ஸோ 4 டைம் ஆட் பண்ணிக்கிறோம் அந்த பேஸ் அட்ரஸை. அதாவது R0ல இருக்கிறத அரேயோட பேஸ் அட்ரஸ் அதை வந்து 4ஆல் ஆட் பண்ணிக்கிறோம். ஓகே. ஸோ R2ல கவுண்ட் இருக்குது. R2ல வந்து டேட்டா R1 இருக்க பேஸ் அட்ரஸ்லேருந்து டேட்டா ஒரு டைம் மூவ் பண்ணனால சப்ராக்ட் வந்து -1 பண்ணிக்கிறோம். ஸோ நெக்ஸ்ட்டு 32 பிட் ஆப்ரேஷனால 8 பிட் 8 பிட்டாக தான் நம்ம மெமரி ஸ்டோர் பண்ண முடியும். ஸோ அப்போ நெக்ஸ்ட்டு டேட்டாவை நம்ம கெட் பண்ணுறதுக்கு என்ன பண்ணணும்? ஸோ 4 8 பிட் சேர்ந்து தான் ஒரு இன்புட்டு. ஸோ அதனால் அடுத்த இன்புட் எடுக்கிறதுக்காக 4ஆல் ஆட் பண்ணுறோம். ஆட் பண்ண பிறகு ஸோ அடுத்து நம்ம என்ன பண்ணுறோம்? ஸோ செகண்ட் டேட்டா வந்து R3க்கு மூவ் பண்ணுறோம். ஸோ செகண்ட் அதாவது ஃபஸ்ட்டு டேட்டா வந்து ஃபஸ்ட்டு அரேயில் இருக்கக்கூடிய ஃபஸ்ட்டு டேட்டா தட் மீன் 9 வந்து எங்கே இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா R1ல் இருக்கும். ஸோ R3ல வந்து 24 இருக்கும். ஏன்னா அரேல தான் ஸ்டோர் ஆகிருக்கு. அரேல வந்து 5 டேட்டா ஸ்டோர் ஆகிருக்கு. ஃபர்ஸ்ட் டேட்டா 9, செகண்ட் டேட்டா 24, தேர்ட் டேட்டா 3, ஃபோர்த் டேட்டா 48, ஃபிஃப்த் டேட்டா வந்து 8. ஸோ இப்போ ஃபஸ்ட் டேட்டா வந்து R1ல இருக்கும், செகண்ட் டேட்டா வந்து R3ல இருக்கும். ரெண்டையும் கம்பேர் பண்ணுறோம். கம்பேர் பண்ணி எது பெரிய நம்பர் அப்படிங்கிறத செக் பண்ணுறோம். ஸோ கம்பேர் பண்ணி பார்த்துட்டு அடுத்த லைனில் வந்து என்ன பண்ணுறோன்னா கிரேட்டர் தென் ஆர் ஈக்குவல் டு இருந்தால் நெக்ஸ்ட்டுங்கிற லேபிளுக்கு வந்து நம்ம ஸ்கிப் போக சொல்கிறோம். அதாவது R3ல இருக்க நம்பர் வந்து R1ஓட கிரேட்டர் தென்னாக இருந்தால் இப்போ கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா R3ல வந்து 24, R1ல வந்து 9. அப்போது கண்டிப்பாக R3ல இருக்கிறது வந்து கிரேட்டர் தென் நம்பர் தான், பிக்கஸ்ட் நம்பர் தான். அதனால் என்ன பண்ணுறோம்? ஸோ இந்த நெக்ஸ்ட் அப்படிங்கிற லேபிளுக்கு கால் ஆகும். ஸோ நெக்ஸ்ட்டுங்கிற லேபிள் என்ன நடக்குது அப்படின்னா அடுத்த இன்புட் வாங்குறதுக்காக அதை ஆட் பண்ணிக்கிறாங்க. கவுண்ட் வந்து லெஸ் பண்ணிக்கிறாங்க. அதாவது இப்போ வந்து அடுத்த டேட்டா நம்ம வாங்க போகிறோம். அதனால் வந்து கவுண்டரோட R2ல தான் கவுண்டர் இருக்குது. ஸோ அதை லெஸ் பண்ணிக்கிறாங்க. லெஸ் பண்ணிவிட்டு அது வந்து இப்போ வந்து R2 வந்து 0 ஆகிட்டான்னு செக் பண்ணுறாங்க. அதாவது R2 வந்து 0 ஆகலை. ஸோ அதனால் என்ன பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிரான்ச் நாட் ஈக்குவல் டு லூப். ஸோ லூப்பில் போகும். ஸோ இப்போ வந்து என்ன ஆகும்னா தேர்டு டேட்டா வந்து R3க்கு வரும். ஸோ தேர்ட் டேட்டா என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா 03. 03 வந்து இப்போ R3க்கு வந்திருக்கும். ஸோ இப்போ என்ன நடக்கும்னா R1ல ஆல்ரெடி 9 இருக்கு. ஸோ R3 வந்து 3யும் R1 வந்து 9ம் இருக்கும். இப்போ வந்து கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா இது லெஸ்ஸர் வேல்யூ தான். அப்போ லெஸ்ஸர் வேல்யூவாக இருக்கனால என்ன ஆகுது அப்படின்னா R3ல இருக்க 3ங்கிற டேட்டா இன்புட் வந்து R1க்குங்கிறது மாறுது. இப்போ மாறிட்டு அடுத்த டேட்டாவை நம்ம கெட் பண்ணுறதுக்காக 4 பைட்ஸ் வந்து ஆட் பண்ணுறோம். அதுக்கப்புறம் கவுண்ட் வந்து ஃபோர்த்து டேட்டா எடுத்ததுனால மைனஸ் பண்ணிக்கிறோம். ஸோ இப்போ இது 0 ஆகிருக்கு. ஸோ திரும்ப அகைன் இது வந்து திரும்ப நடக்கும். ஸோ இப்போ ஃபோர்த்து டேட்டா என்னன்னு பார்த்தீங்கன்னா 48. ஸோ 48 வந்து இப்போ R3ல 48 வந்து இருக்கும். ஸோ 48 வந்து R3ல இருக்கும். இப்போ R1ல 03 இருக்கும். ஸோ இப்போ வந்து ரெண்டையும் கம்பேர் பண்ணும்போது இது பெரிய நம்பர். ஸோ பெரிய நம்பர் அப்படிங்கிறனால நெக்ஸ்ட்டுக்கு வந்துடும். ஸோ நெக்ஸ்ட்டுக்கு வந்துச்சுன்னா ஸோ திரும்ப அதே ப்ராசஸ் 4 பைட்ஸ் வந்து இன்க்ரிமெண்ட் ஆகும் அடுத்த டேட்டா ஃபிஃப்த் டேட்டா இருக்கிறதுக்காக. ஸோ இப்போ 5ஆவது டேட்டா எடுத்தனால இந்த கவுண்ட் வந்து ஆட்டோமேட்டிக்காக 0 ஆகிடும். இதுக்கப்புறம் தான் 0 ஆகும். ஸோ இப்போ ஒரு டைம் போயிடும். ஸோ இந்த இப்போ வந்து நம்மளுக்கு என்ன நடக்கும் அப்படின்னா லாஸ்ட் டேட்டா. ஸோ லாஸ்ட் டேட்டா என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 8 வந்து R3க்கு வரும். ஸோ R3ல இருக்கிறது 8ம் R1ல இருக்கிற 03யும் கம்பேர் பண்ணும். ஸோ கம்பேர் பண்ணும்போது கண்டிப்பாக லெஸ் தான். R1ல இருக்கக்கூடிய வேல்யூ வந்து 3, R3ல இருக்கிறது பெரிய வேல்யூ. ஸோ அப்போ லெஸ்ஸாக இருக்கனால இந்த கமாண்ட் வந்து பாஸ் ஆகாது. ஸோ அதனால நம்மளுக்கு என்ன நடக்கும் அப்படின்னா R1ல வந்து 3 இருக்குது, R3ல பெரிய வேல்யூ இருக்குது. ஸோ அப்போ இந்த கமாண்ட் வந்து ட்ரூவாக இருக்கும். அதாவது இந்த கிரேட்டர் தென்னாக தான் இருக்குது. ஸோ கிரேட்டர் தென்னாக இருக்கனால நெக்ஸ்ட்டுங்கிற லேபிளுக்கு வரும். ஸோ இங்கே வந்து திரும்ப அகைன் 4 பண்ணணும். இங்கே இந்த கண்டிஷன் 4 பண்ணாலும் நமக்கு யூஸ் இல்லை. ஸோ இங்கே அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா கவுண்ட் வந்து 0 ஆகிடும். ஸோ கவுண்ட் 0னால இது க்ளோஸ், இது முடிஞ்சிடும். ஸோ முடிஞ்ச பிறகு நம்ம வந்து ரிசல்ட் வந்து நம்ம ஸ்டோர் பண்ணணும். ரிசல்ட் எங்கே இருக்குன்னா R1ல இருக்குது. இந்த ரிசல்ட் வந்து நம்ம வந்து ரேமில் ஸ்டோர் பண்ணால் தான் நம்மளால் பார்க்க முடியும். அப்படிங்கிறனால ஸோ ரேமோட நீங்கள் வந்து 2148ஓட மெமரி மேப்பிங் ரேம் ஸ்டார்டிங் அட்ரஸ் வந்து பார்த்தீங்கன்னா 470.
இங்கே தான் ரேம் ஸ்டார்ட் ஆகுது. ஸோ அதை வந்து எங்கே அந்த வந்து R4ல் வந்து அந்த அட்ரஸை பாயிண்ட் பண்ணுறோம். ஸோ பாயிண்ட் பண்ணிவிட்டு R4க்கு இருக்கக்கூடிய பேஸ் அட்ரஸ்க்கு R1ல் இருக்கக்கூடிய மினிமம், அதாவது 3ங்கிற மினிமம் ஸ்மாலஸ்ட் நம்பர் வந்து மூவ் ஆகுது. R4க்கு இருக்கக்கூடிய பேஸ் அட்ரஸ் மூவ் ஆகுது. ஸோ அப்போ ரிசல்ட் எங்கே கிடைக்கும்னா 470 இருக்க இடத்துல ரிசல்ட் கிடைக்கும். ஸோ ஸ்டாப் பிரான்ச் ஹியர் டு ஹியர், அதே தான். ஸோ இங்கே வந்து டேட்டா கொடுத்துருக்காங்க, அவ்வளோதான். ஸோ ப்ரோக்ராம். ஸோ சேவ் பண்ணிக்கிறேன். ஸோ இதே பிக்கஸ்ட் நம்பருக்கும் ஒரே ஒரு சேஞ்சஸ் தான். என்னென்னா பிரான்ச் கிரேட்டர் தென் ஈக்குவல் டு போல பிரான்ச் லெஸ் தென் ஈக்குவல் டு போட்டிங்கன்னா பிக்கஸ்ட் நம்பர் ரிசல்ட் கிடைக்கும். ஸோ ஒரே ஒரு இதில் மட்டும்தான் டிஃப்ரெண்ட், வேறு எந்த சேஞ்சஸும் கிடையாது. ஸோ ஃபஸ்ட்டு கோ டு ஃபைல், கிளிக் சேவ். ஸோ இந்த ஏரியா அப்படிங்கிறதுல என்ன நேம், நம்ம என்ன லெட்டர்ஸ் யூஸ் பண்ணியிருக்கோமோ அதை அப்படியே யூஸ் பண்ணிக்கிறேன். EXP4 அப்படிங்கிற யூஸ் பண்ணதுனால ESP4 அப்படின்னு யூஸ் பண்ணிக்கிறேன். இப்போ .asm சேவ் பண்ணியாச்சு. திரும்ப ஆட் பண்ணிக்கிறேன். ஆட் பண்ணும்போது அசம்பிளி சோர்ஸ் ஃபைலை நம்ம செலக்ட் பண்ணாதான் நம்மளோட அசம்பிளி ஃபைல் காமிக்கும். ஆட் பண்ணியாச்சு. ஸோ ஆட் ஆயிடுச்சு. ஸோ இதுக்கப்புறம் ஸோ ப்ராஜெக்டில் போயிட்டு பில்டு டார்கெட் 0 எரர். ஸோ டீபக்கில் போயிட்டு ஸ்டார்ட் கொடுத்துறேன் ஃபார் எக்ஸிக்யூஷன். இந்த வியூவை வந்து ரிஜிஸ்டர் வியூ வந்து கொஞ்சம் எக்ஸ்பேண்ட் பண்ணிக்கிறேன். மெமரி இப்போ வந்து ரிஜிஸ்டர்ஸில் நடக்கக்கூடிய எல்லா விஷயங்களும் ரிஜிஸ்டர்ஸில் பார்த்துக்கலாம். ஸோ ஃபைனல் ரிசல்ட்டுக்கு மட்டும் மெமரி தேவைப்படும். அது பிஃபோராக வேணும்னா வியூவில் மெமரி விண்டோ, ஸோ அதில் மெமரி விண்டோ, அதில் அந்த லொக்கேஷன் அடிச்சு வச்சுக்குவோம். இப்போ சிங்கிள் ஸ்டெப் தான் நம்ம பண்ண போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு அந்த எல்லோ மார்க் இஸ் இண்டிகேட்டிங், ஸோ எங்கே எக்ஸிக்யூட் நடக்க போகுது அப்படிங்கிறது இண்டிகேட் பண்ணுது. ஸோ ஃபஸ்ட்டு ஒரு சிங்கிள் ஸ்டெப் கமெண்ட் கொடுத்துக்கிறேன். ஸோ R0ல் வந்து இந்த பேஸ் அட்ரஸ், அதாவது இந்த அந்த அரே வந்து எங்கே ஸ்டோர் ஆகிருக்குன்னா 0x6040 தான் அந்த அரே வந்து ஸ்டார்ட் ஆகுது. ஸோ அது எங்கேன்னா நம்ம டிஸ்அசம்பிளியில் பார்த்தா தெரியும். ஸோ அரே வந்து ஸோ இதுக்கப்புறம் தான் நம்மளுக்கு அரே வந்து ஸ்டார்ட் ஆகுது. ஸோ தான் அரேயோட பேஸ் அட்ரஸ் வந்து 0x6040. அது ப்ரோக்ராம்லேயே நம்ம வந்து ப்ரோக்ராம்லேயே கொடுத்துருக்கனால இந்த ப்ரோக்ராமிங் முடிஞ்சோடனே இந்த அட்ரஸ் எடுத்துகிட்டு வருது. ஸோ ஜஸ்ட் அகெயின் ஒரு சிங்கிள் ஸ்டெப் கமெண்ட். ஸோ ஃபஸ்ட் டேட்டா, அதாவது ஃபஸ்ட் டேட்டா என்னன்னு பார்த்தீங்கன்னா 9 வந்து R1க்கு மூவ் ஆயிடுச்சு. ரெண்டாவது அகெயின் ஒரு சிங்கிள் ஸ்டெப் R2க்கு வந்து கவுண்ட் எத்தனை டேட்டா வந்து நம்ம ஷார்ட் அவுட் பண்ண போகிறோம். ஸோ அரேயோட மொத்த லென்த் எவ்வளோ, 5. ஸோ அது R2க்கு மூவ் ஆயிடுச்சு. ரெண்டாவது R2வில் இருக்கக்கூடிய கவுண்ட், ஒரு டேட்டாவை நம்ம வந்து ஆல்ரெடி வாங்கியாச்சு, 9ங்கிற டேட்டா ஃபஸ்ட் இன்புட், அரேலோட ஃபஸ்ட் இன்புட் வந்து வாங்கியாச்சு. ஸோ அப்போ வந்து கவுண்ட் வந்து நம்ம லெஸ் பண்ணணும், ஒரு டைம் லெஸ் பண்ணணும். ஸோ அது லெஸ் ஆயிடுச்சு. ஸோ அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் டேட்டா வாங்கணும். இப்போ பேஸ் அட்ரஸ் வந்து 40ல் இருக்குது. நெக்ஸ்ட் டேட்டா வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அடுத்த டேட்டா ஒரு 44. அந்த 44க்கு பேஸ் அட்ரஸ் மாறி இருக்கு. ஸோ அதனால தான் நான்
4ஆல் ஆட் பண்ணுறோம். ஸோ இப்போ நீங்கள் இந்த பேஸ் அட்ரஸ் போட்டு பார்த்தீங்கன்னா கூட தெரியும் மெமரியில். இப்போ பார்த்தீங்கன்னா 9ங்கிற டேட்டா நம்ம எடுத்தாச்சு. ஸோ செகண்ட் டேட்டா வந்து 24, தேர்ட் டேட்டா வந்து 03, ஃபோர்த் டேட்டா வந்து 48. 9, 24, 03, 48 அப்போ. ஸோ இப்போ ஒரு டேட்டா வந்து மூவ் பண்ணியாச்சு. அகெயின் இங்கிலீஷ் சப் கமாண்ட். இப்போ ரெண்டாவது பேஸ் அட்ரஸில் இருக்கக்கூடிய டேட்டா அதாவது 24, அந்த 24 வந்து நம்மளுக்கு R3க்கு மூவ் ஆயிடுச்சு. அகெயின் சிங்கிள் ஸ்டெப். இப்போ கம்பேர் நடக்கும். கம்பேர் நடந்து இப்போ அதில் இருக்கக்கூடிய ரிசல்ட்டை பேஸ் பண்ணி லேபிள் டிசைட் ஆகும். ஸோ R3யில் இருக்கிறது பெரிய நம்பராக இருந்தால் R3யில் மிக பெரிய நம்பராக இருந்தால் நெக்ஸ்ட்டுங்கிற லேபிளுக்கு ஜம்ப் ஆகும். ஸோ நெக்ஸ்ட்டுங்கிற இதுக்கு வந்துருச்சு. ஸோ இங்கே அதேமாரி மெமரி 4 டைம்ஸ் இன்க்ரிமெண்ட் ஆகும். ஸோ அப்புறம் கவுண்ட் 1 டைம் லெஸ் ஆகும். ஸோ திரும்ப இந்த கவுண்ட் வந்து 0 ஆகாதனால திரும்ப ரிப்பீட் ஆப்ரேஷன் நடக்கும். ஸோ இப்போ அடுத்த டேட்டா, ஸோ தேர்ட் டேட்டா வந்து என்னது 03. 03 வந்து R3 சாரி 03 வந்து இந்த டேட்டா வந்து R2 வந்து தேர்ட் டேட்டா வாங்கிக்கிறோம். R3 ஸோ தேர்ட் டேட்டா வந்து 03 வந்துருச்சு. ஸோ சிங்கிள் ஸ்டெப் பண்ணுறேன். ஸோ இப்போ 03யும் 24யும் கம்பேர் பண்ணும். ஸோ கம்பேர் பண்ணும்போது கண்டிப்பாக சரி R1ல் வந்து 9யும் 03யும் கம்பேர் பண்ணும். ஸோ R3யும் R1யும் கம்பேர் பண்ணும்போது R3யில் வந்து என்ன இருக்குது, ஸோ இப்போ இருக்கக்கூடிய தேர்ட் டேட்டா தட் இஸ் 3. ஸோ கம்பேர் பண்ணும்போது கண்டிப்பாக சின்ன நம்பர். அப்போ இந்த லேபிள் வந்து கால் ஃபார் ஆகாது. ஸோ கால் ஃபார் ஆகாதனால ஸோ நம்மளுக்கு R3யில் இருக்க வேல்யூவை R1க்கு மூவ் பண்ணிக்கிறோம் சின்ன வேல்யூவாக இருக்கனால. R3யில் என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 0, 3 இருக்குது. அதை R1க்கு மூவ் பண்ணி வச்சுக்கிறோம் சின்ன நம்பராக இருக்கனால. ஸோ திரும்ப அதேமாரி நெக்ஸ்ட் டேட்டா ஃபோர்த் டேட்டா வாங்கணுங்கிறனால திரும்ப மெமரி இன்க்ரிமெண்ட் பண்ணிக்கிறோம். ஸோ திரும்ப கவுண்டை மைனஸ் பண்ணிக்கிறோம். ஸோ திரும்ப செக் பண்ணுறோம் கவுண்டு 0 ஆயிடுச்சானு இல்லை. ஸோ அடுத்த டேட்டா வாங்க போகிறோம் ஃபோர்த்து டேட்டா. ஸோ ஃபோர்த்து டேட்டா வந்து R3க்கு வந்துருச்சு. ஃபோர்த்து டேட்டா வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா 48. ஸோ R3க்கு வந்துருச்சு. இப்போ 48, R1ல் இருக்கக்கூடிய 03 ரெண்டையும் கம்பேர் பண்ணால் கண்டிப்பாக நெக்ஸ்ட்டுங்கிற லேபிளில் கால் ஃபார் பண்ணும். ஸோ அங்கே திரும்ப அடுத்த டேட்டாவுக்கு மெமரி இன்க்ரிமெண்ட் ஆகும். ஸோ கவுண்ட் வந்து 1 டைம் லெஸ் ஆகும். ஸோ இப்போவும் 0 ஆகிருக்காது. ஸோ அப்போ திரும்ப அந்த டேட்டா, ஸோ தட் இஸ் ஃபிஃப்த் டேட்டா, அது வந்து R3க்கு வரும். ஸோ R3க்கு 8ங்கிற ஃபிஃப்த் டேட்டா வந்திருக்கு. ஸோ அதையும் 03யும் கம்பேர் பண்ணுது. ஸோ கம்பேர் பண்ணும்போது இப்போவும் வந்து நெக்ஸ்ட்டுங்கிற லேபிள் தான் கால் ஃபார் ஆகும். ஸோ கால் ஃபார் ஆகி அடுத்த மெமரி இன்க்ரிமெண்ட் ஆகும். ஸோ அடுத்து கவுண்ட் வந்து நம்மளுக்கு முடிஞ்சது 5 டேட்டா தான் நம்ம பண்ண போகிறோம். ஸோ 5 டைம் சப்ராக்ஷன் ஆனதுனால இந்த டைம் வந்து நம்மளுக்கு என்ன ஆயிரும், இந்த கண்டிஷன் வந்து லூப்புங்கிற கண்டிஷன் வந்து பிரான்ச் நாட் ஈக்குவல்ட்டுன்னு இருந்தால் அங்கே 0 வந்துருச்சு R2வில் அப்படின்னா ஸோ இதை விட்டு எக்ஸிட் ஆயிரும். ஸோ எக்ஸிட் ஆகும்போது நம்மளுக்கு ஸோ நம்மளோட ரேம் அட்ரஸ் வந்து R4ல் லோட் பண்ணுறோம். ஸோ அந்த R4ல் R1ல் இருக்கக்கூடிய ரிசல்ட் வந்து R4ல் இருக்கக்கூடிய பேஸ் அட்ரஸ்க்கு போகுது. ஸோ இப்போ வந்து நம்ம அந்த பேஸ் அட்ரஸ் ரேமோட பேஸ் அட்ரஸ் எடுத்து வச்சுக்கிறேன். ஜஸ்ட் சிங்கிள் ஸ்டெப் கமாண்ட். I got the smallest number 03.
ஸோ இதான் என் ஃபஸ்ட்டு இருக்கிறது. ஒரு எல்எஸ்பி ஆஃப் அந்த 32 பிட்டில் ஒவ்வொரு 8 பிட் 8 பிட்டாக இருக்கும். அதில் ஃபஸ்ட்டு எல்எஸ்பி, செகண்ட் எல்எஸ்பி, தேர்டு டிஜிட், இது ஃபோர்த்து டிஜிட் இந்த மாதிரி. ஸோ நம்மளுக்கு 0003 இதுதான் ரிசல்ட். ஸோ இந்த எக்ஸ்பெண்டும் இதுக்கு அடுத்த எக்ஸ்பெண்டும் ஒன்று தான். அதில் என்னென்னா இங்கே பிஜிஇ வரும், அங்கே பிஎல்இ வரும். அதாவது கிரேட்டர் தென் ஈக்குவல்ட்டுன்னு செக் பண்ணுவோம், அங்கே லெஸ் தென் ஈக்குவல்ட்டுன்னு செக் பண்ணுவோம். ஸோ இது ஒன்று தான் டிஃப்ரெண்ட். மற்றபடி எல்லாமே ப்ரொசீஜர் எல்லாமே சேம். ஸோ இந்த எக்ஸ்பெண்டும் முடிச்சிட்டோம். ஸோ